வணக்கம். டெல்லிக்கு காவடி எடுப்பதில் அடிமைகளுக்குள் போட்டா போட்டி, எடப்பாடி முதல் செங்கோட்டையன் வரை அதுக்கு தான் பேச போறோம். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து முந்தா நாள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாருங்கிறது பார்க்கலாம். அதுல வந்து பாஜகவுக்கு வந்து நன்றி தெரிவிச்சு போட்டிருந்தாரு. அது அண்ணாவுடைய அந்த நினைவு நாள். அதை ஒட்டி வந்து அவர் கொடுத்த பேட்டியில பாத்தீங்கன்னா, டெல்லிக்கு அரசாங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நன்றி தெரிவித்து போட்டிருந்தாரு. அதாவது அந்த ஜெயலலிதா இறந்த பிறகு அதிமுகவை வந்து காப்பாத்தினது வந்து டெல்லி தானா. எவ்வளோ எதிரிகள்லாம் வந்து துரோகிகள்லாம் வந்து கட்சியை வந்து கபலீகரம் செய்ய முயற்சிக்கும் போது அதை தடுத்து நிறுத்தி ஏடிஎம்கேவை காப்பாத்தினதே வந்து டெல்லி தானா, பாஜக தானா. இதை விட ஒரு கேவலமான ஒரு அடிமையினுடைய ஒரு வாக்குமூலம் இருக்க முடியுமா? நீங்க தமிழக அரசியல்ல வந்து உற்று பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இது எவ்வளவு ஒரு அடிமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். உண்மையிலேயே வந்து டெல்லி தான் வந்து இவங்களை பாதுகாத்துச்சா? டெல்லி தான் இவங்க கட்சியை தொடர்ந்து அழிச்சுக்கிட்டு வருது. அதை ஒரு ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கிட்டுதே வருது அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு கூட இல்லாம, அந்த சுய உணர்வு, அந்த சுய கௌரவம், அந்த ஒரு கெத்து எதுவுமே இல்லாம அடிமையினுடைய உச்சகட்டத்துக்கே வந்து எடப்பாடி பழனிசாமி போயிட்டாரு அப்படிங்கறதான் நம்ம இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். அதாவது இப்ப நீங்க வந்து மாறி மாறி எதுக்கும் டெல்லிக்கு போகணும்? உங்களுடைய கட்சி அலுவலகம் எங்க இருக்கு? நீங்க எந்த ஸ்டேட்டஸ் சேர்ந்த கட்சி? நீங்க அதிமுக வந்து மாநில கட்சியா, இல்ல டெல்லியில இயங்குற கட்சியா? இல்ல இதுக்கு வந்து பாஜகவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எதுக்கு மாறி மாறி எல்லாருமே வந்து டெல்லி பக்கமே போயிட்டு இருக்கீங்க? இங்க நீங்க எடுக்க வேண்டிய முடிவுக்கு வந்து எதுக்கு அமித்ஷாட்ட போய் நிக்கிறீங்க பஞ்சாயத்துக்கு? இது உங்களுடைய இந்த அடிமைத்தனத்தினுடைய ஒரு கேவலமா படுல. மக்கள் வந்து உங்களை காரி துப்ப மாட்டாங்க இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. தொடர்ந்து தொண்டர்கள் ஏற்கனவே காரி துப்ப ஆரம்பிச்சாங்க உங்களை. உங்களுக்கு வந்து சுய கௌரவம் கிடையாது. அந்த கட்சியில இருக்கிற அண்ணாங்கிற பேருக்கும் ஒரு மரியாதை கொடுக்கறது கிடையாது. திராவிடங்கிற வார்த்தைக்கும் உங்களுக்கு மரியாதை கிடையாது. யாரு வந்து அடிமை சாசனம் எழுதுறது, யாரு காவடி வந்து பெரிய காவடியா தூக்குறது, எவ்வளவு குயிக்கா அந்த காவடியை கொண்டு போய் தூக்கி அமித்ஷாட்டையும் மோடிட்டையும் நிர்மலா சீதாராமன்ட்டையும் கொடுக்கறதுங்கிறதுல தான் உங்களுடைய கட்சியினுடைய கௌரவம் இருக்குதே ஒழிய, கட்சியை வந்து ஒரு சுய கௌரவத்தோட நடத்துவோம். ஒரு திராவிட பரம்பரையில முழுவதுமாக திராவிட பாரம்பரியம் அந்த கட்சிக்கு இல்லைன்னா கூட எம்ஜிஆர் ஜெயலலிதா மூலம் அந்த திராவிட கொள்கைகள் வந்து டைவர்ட் பண்ணப்பட்டாலும் கூட பேர்ல வந்து அண்ணா திமுக இருக்கு, திராவிடங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்காக வேண்டிய அதை காப்பாற்றுறதுக்காக வேண்டியாவது கொஞ்சம் சூடு சொன்னையோட கொஞ்சமாவது மான மரியாதையோட நடந்துக்க வேண்டாமா எடப்பாடி அவர்கள்? என்ன மாதிரி இந்த மாதிரியான கேவலமா பண்ணிக்கிறீங்க? சரி, இவர் தான் வந்து இந்த மாதிரியான பேசுறாருன்னா கூடவே ஒரு அடிமை பட்டாளத்தையே வந்து டெல்லிக்கு கூட்டு போயிருக்காருங்கிறத பாக்குறோம். அதாவது சி.வி. சண்முகத்துல இருந்து ஆரம்பிச்சு வேலுமணி, தங்கமணி என்ன எத்தனை பேர் போயிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. நீங்க அந்த லிஸ்ட்டை பாத்தீங்கன்னாலே இவங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லை, கொஞ்சம் கூட சுயமரியாதை, ஒரு கௌரவம், ஒரு அரசியல் கட்சி நடத்துறோம், நம்ம வந்து தமிழ்நாட்டை 5 தடவை ஆட்சி செஞ்சோம், நம்ம ஒரு பாரம்பரியமான ஒரு முறையில இருந்து வரோம் அப்படிங்கிற ஒரு சுய உணர்வு இல்லாம ஒரு அடிமை கூட்டம்னா இவ்வளவு ஒரு கேவலமான அடிமை கூட்டத்தை நீங்க எங்கேயாவது பார்க்க முடியுமா? இப்பதான் வந்து செங்கோட்டையன் போயிட்டு வந்தாரு. அவர் அங்க போய் என்ன சொன்னாரோ எது சொன்னாரோ தெரியல. உடனே இவங்க எல்லாம் இங்க இருந்து போறாங்க. இது என்ன நமக்கு ஒண்ணும் புரிஞ்சுக்க முடியாம ஒரு புதிரா இருக்கு இவங்க பண்ற ஒரு கூத்து. இவங்க கட்சியினுடைய தலைமையகம் இங்க வந்து சென்னையில தான் இருக்கு. கட்சியினுடைய எல்லா உறுப்பினர்களும் இங்கதான் இருக்காங்க. செயற்குழு, பொதுக்குழு எல்லா குழுவுமே வந்து இங்க இருக்கும்போது நீங்க இவங்களை கூட்டி ஏதாவது முடிவு எடுக்கணும்னா எடுக்க முடியாது. எதுக்கு அங்கங்க ஓடுறீங்க? டெல்லிக்கு எதுக்கு ஓடுறீங்க? டெல்லிக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஏன் இந்த மாதிரி பண்ணி வந்து மானத்தை வாங்குறீங்க? நீங்க வந்து அது எலெக்ஷன் இருக்கிற நேரத்துல இந்த மாதிரியான ஒரு கேவலத்தை நீங்க செய்யலாமா? மக்கள் வந்து பொதுமக்கள் தான் உங்களை வந்து கேள்வி கேட்பாங்கன்னு இல்லை. உங்க கட்சி தொண்டர்களே வந்து உங்களை கேவலமா கேட்பாங்களே கேள்வி. ஏன் அப்படி நடத்துறீங்க? எங்களுக்கு இருக்கிற ஒரு சுய கௌரவம் கூட உங்களுக்கு கிடையாதையா? நாங்க வந்து கட்சி தொண்டர்களுக்கு இருக்கிற வந்து ஒரு கட்சி மேல உள்ள ஒரு அபிப்பிராயம், எம்ஜிஆர் ஜெயலலிதா மேல உள்ள ஒரு மரியாதை, அதுல இருந்து வந்த இந்த ட்ரெடிஷனலான ஒரு கட்சியாச்சே அப்படிங்கிற அந்த கட்சியினுடைய அந்த பாரம்பரியத்தை அதற்கு மேல் நாங்க வந்து வச்சிருக்கிற நம்பிக்கை எதுவுமே நீங்க ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாம நடந்துக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமாயா அப்படின்னு சொல்லி உங்க கட்சிக்காரன் உங்களை உண்மையிலே துப்ப மாட்டான். காரி துப்பி தான் இருக்கான் ஏற்கனவே. மாறி மாறி இங்க இருந்து டெல்லிக்கு போறதும் அது போறதான் போறீங்க வந்து நேரடியா வந்து அமித்ஷா டிஸ்கஸ் பண்ணதான் போறேன்னு சொல்லி தான் சொல்லுங்க. அதை விட்டுட்டு வந்து சி.பி. ராதாகிருஷ்ணனை பார்க்க போறேன், அதிமுக கட்டடத்தை பார்க்க போறேன், இது சொல்லிங்க உங்களுக்கு அசிங்கமா இல்லை? ஏன் உங்களுக்கு நீங்க எந்த அமித்ஷா பார்க்க போறதுன்னு தான் உங்களை யாராவது தப்பா சொல்லுவாங்களா? அமித்ஷா யாரு? உங்க கூட்டணி கட்சி தலைவர் தானே. ஏன் அதுல என்ன இருக்கு? நேரம் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி அவர் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர், பேச்சுவார்த்தை சம்பந்தமா நாங்க அவரோட பேச்சுவார்த்தை நடத்த போறோம் நேரடியா சொல்லுங்க. பொதுவில் பேசுங்க, பேட்டி கொடுங்க, அப்படி போங்க. ஒட்டுமொத்த அடிமை கூட்டமும் வந்து திருட்டுத்தனமா யோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஒரு பொய்யா பாக்குறீங்க. வந்து அதை வெளிப்படையா பார்த்துட்டு தான் வந்தா என்ன, யார் என்ன உங்களுக்கு சொல்ல போறா?
நீங்க ஒரு கட்சியுடைய தலைவர்கள் எந்த ஒரு அந்தஸ்துமே உங்களுக்கு இல்லையா? கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? நம்ம ஒரு கட்சிக்கு தலைவர், நம்ம இந்த மாதிரி பண்றோம், இதை பொதுமக்கள் நம்மளை பார்த்தா என்ன காரி துப்ப மாட்டாங்களா அப்படிங்கிற கொஞ்சம் மரியாதை, ஒரு சுயமரியாதை கூட உங்களுக்கு இருக்கா? இன்ஃபேக்ட் வந்து பாஜக அந்த 4 வருஷமும், அதாவது எடப்பாடி ஆட்சி செஞ்ச அந்த 4 வருஷத்துலயும் ஏடிஎம்கேவுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்த குடைச்சல், செய்த துரோகங்கள் வந்து எண்ணி மாளாது. அதாவது உதயமின் திட்டத்தை அமல்படுத்துறதுல இருந்து நீட் அமல்படுத்தினது வரையிலையும், வட இந்தியர்கள் இங்க வேலைக்கு அமர்த்தினது வரலையும், RSS ஷகாவுக்கு இவங்க பர்மிஷன் கொடுத்தது வரலையும் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சவங்க தான் இந்த எடப்பாடி கோஷ்டி, இந்த அதிமுக அடிமைகள்ங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். ஆக பாஜக ஒண்ணு இவங்களுக்கு பெரிய சலுகை எல்லாம் பண்ணல, இவங்களெல்லாம் காப்பாத்தல. இவங்க கட்சிகளுக்குள்ள OPS, சசிகலா, இவங்க உள்கட்சி அந்த கோஷ்டியை சமாளிக்கிறதுக்கு வேணும்னா பாஜக உதவி செஞ்சிருக்கலாமே ஒழிய, இந்த கட்சிக்கு எக்ஸ்டர்னல்ல இருந்து யாரும் உங்களுக்கு உதவி செய்யல. அது உங்க பிரச்சனை. உங்களை அடிதடிக்குள்ள ஒரு பஞ்சாயத்து பண்ணி OPS தனியா விலக்கி வச்சு, அதே மாதிரி சசிகலாவை தனியா விலக்கி வச்சு உங்களுக்கு ஆட்சியில வந்து பண்றதுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் பண்ணி கொடுத்தாங்களே ஒழிய, மற்றபடி பாஜக உங்களுக்கு என்ன சலுகை செஞ்சது? இது மாதிரி ஒரு கேவலமான ஒரு பதிலை வந்து யாரால சொல்ல முடியும்? எடப்பாடி சொல்றதுக்கு ஒரு அசிங்கமா இல்லையா? நன்றி தெரிவிக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் அதிமுகவுக்கும் பாஜக செய்த கொடுமைகள் என்ன, அதை விழுங்கிட்டு வர அந்த ஒரு வேகம் என்ன, தன் கட்சியவே வந்து விழுங்கிட்டு வருது அப்படிங்கிற அந்த உணர்வு கூட இல்லாம இந்த மாதிரி நாங்க வந்து பாஜகவுக்கு நன்றி தெரிவிக்கிறோம்னா, ஒரு எந்த அளவு அடிமையினுடைய உச்சகட்டத்துக்கு இவர் போயிருப்பாரு அப்படிங்கிறத பாருங்க. இது வந்து சாதாரண அடிமைத்தனம் கிடையாது. இந்த அடிமைத்தனத்துக்கு அளவுகோலே கிடையாது. இது வந்து தமிழ்நாடு வரலாறுலயே இந்த மாதிரி ஒரு அடிமைகளை நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப 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 அசிங்கமா இருக்கு இவங்க பேசுறது, இவங்க கொடுக்குற பேட்டிகள், இவங்க வந்து கிளைம் பண்றது, இது எல்லாமே வந்து. ஆக யாரும் வந்து அடிமைத்தனத்துல முன்னாடி நிக்கிறது, யார் வந்து சீக்கிரமா காவடி கொடுக்கறது, யார் வந்து தங்களுடைய அமித்ஷா விசுவாசத்தை சீக்கிரம் போய் டெல்லிக்கு போய் கூப்பாடு போட்டு சொல்றது அப்படிங்கிறதுலதான் இந்த கட்சியினுடைய கௌரவம் அடங்கியிருக்க ஒழிய, ஒரு அதிமுக அப்படிங்கிற அந்த 2 வார்த்தைக்கும் எந்த அர்த்தமும் கிடையாது. இதுக்கு எல்லாமே அடிப்படையான காரணம் வந்து இந்த அடிமைகளுடைய ஊழல் தான். இவங்க 4 வருஷம் ஆட்சி செஞ்சப்ப செய்த ஊழலுக்கான எவிடன்ஸ் எல்லாம் வந்து பாஜக கையில் எடுத்து வச்சிருக்கு. இவங்க இந்த அடிமை சாசனம் ஊதல, இந்த அடிமை காவடி தூக்கலன்னு வைங்க, அடுத்த நாளே ரெய்டு வரும். ஏற்கனவே ரெய்டு வந்துட்டு தான் இருக்கு. இப்ப இப்ப சொல்றாரு, நன்றி தெரிவிக்கிறாரு. செக்ரட்டேரியட்லயே வந்து ரெய்டு நடத்தினாங்கிறத பாக்குறோம். எத்தனை ரெய்டு நடத்தப்பட்டிருக்கு ஆட்சியில இருக்கும்போது. இது எல்லாமே வந்து நம்ம எடுத்து சொன்னா அசிங்கம். ஆனா இது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு எடப்பாடி வந்து இந்த மாதிரி நன்றி தெரிவிக்கிறது வந்து மக்களை ஏமாத்துறது, தொண்டர்களை ஏமாத்துறது, கட்சிக்கு ஒரு அவப்பெயரை கொண்டு வர ஒரு செயல் தான். ஆக இந்த அடிமைகள் வந்து திருந்த மாட்டாங்க போடுறது. இவங்க திருந்தலைன்னா மக்களும் தொண்டர்களுமே இவங்களை திருத்துவாங்கிறது தான் நம்ம நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிற கருத்தாகும். இன்னொரு அமர்வுல வேற ஒரு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.